கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சாத்தம்பாடி கிளை பங்கு மக்களுக்கு இந்த ஆண்டு குறிப்பாக இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. அதற்கு காரணம் தந்தை அவர்களுடைய அந்த முன்னெடுப்புக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஒத்துழைப்பு, உங்களுடைய பங்களிப்பு. எனவே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தாய் மரியன்னையை புகழ்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, உண்மையாகவே இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவது, உள்ளே இப்படி அழகாக அமர்ந்து இறைவனுடைய துதி பாடி புகழ்வது, இந்த திருப்பலியை கொண்டாடுவது நம்முடைய உள்ளத்திற்கு ரம்மியமாக இதமாக இருக்கிறது. இல்லையென்றால் இந்த கோவில் போன்று ஒரு அமைப்போ வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு சூழலோ இல்லை என்றால் நாம் எப்போ பூச முடியும் அல்லது எப்போ ஜெப முடியும், வெளியே போகலாம் என்று நினைப்போம். இதுபோன்று நாம் அமருவதற்கு, முழங்காலிடுவதற்கு, எழுந்து நிற்பதற்கு காற்றோட்டமாக வெளிச்சத்தோடு ஒரு ஆலயம் இருந்தால் உண்மையாகவே நாம் வீட்டிலிருந்து கோவிலுக்கு செல்லுவது ஒரு இன்பமான அனுபவமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தை அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் அதை விரும்பி அவரோடு ஒத்துழைத்து உங்களுடைய பங்களிப்பையும் நேரத்தையும் தந்து அந்த ஆசையை நனவாக்கி இருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும், பங்கு தந்தை, நம்பிக்கையாளர்களாகிய இறை மக்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் நன்றியும். குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே சிறப்பான இடத்தை கொண்டிருக்கக்கூடிய நமது இறை அன்னை தூய சகாயத்தாய், இவர்களுடைய இந்த இரு மாபெரும் புனிதர்களுடைய விழாவை நம்முடைய பங்கு பெருவிழாவாக இந்த கொண்டாடக்கூடிய இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இந்த விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ. இந்த இரண்டு புனிதர்களுமே எப்படி இவர்களை இங்கே தந்தை வந்து இறங்கின உடனே சொன்னார், இந்த ஊரினுடைய சிறப்பு ஒருபுறம் கோவில் புனித வனத்து சின்னப்பருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் மக்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்த மரியன்னை பக்தி அல்லது சகாய மாதா பக்தியும் இந்த ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே மாதத்திலே வழக்கமாக மே 24ஆம் தேதி நாம் சகாய மாதா விழாவை கொண்டாடி. எனவே இந்த காலகட்டத்தில் இது இரண்டும் இங்கே சிறப்பிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது என்று சொன்னார். எப்படி சகாய மாதாவையும் புனித வனத்து சின்னப்பரையும் ஒரு புள்ளியில் ஒன்று கூட்டுவது, இணைப்பது என்று நினைத்த போதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம். ஆண்டவர் இயேசு தன் தாய் தன்னை காண வந்திருக்கிறார் என்று அவரிடம் சொல்லப்பட்டவருக்கு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். யார் என் தாய், யார் என் சகோதரர்? பிறகு இயேசு சொன்ன பதில், தன் சீடர்களுடைய பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே. அப்படி என்றால் சீடர்கள் இயேசுவை பெற்றெடுத்தார்களா? இல்லை. அல்லது சீடர்கள் இயேசுவுக்கு தாயா? இல்லை. அன்னை மரியாதான் தன் வயிற்றில் கருவாக அவரை சுமந்து பிறகு பெற்றெடுத்தார். பின் சீடர்கள் எப்படி இயேசுவினுடைய தாயாக முடியும்? ஒன்று. அதே போன்று மாதா எப்படி இயேசுவினுடைய சீடராக முடியும்? இரண்டு. முதலில் அவர் தாய் தானே, பிறகு எப்படி அவர் சீடராக முடியும் என்று இந்த இரண்டையும் ஆண்டவர் இயேசு ஒரு வகையில் எல்லா மனிதர்களுக்கும், ஆண்களோ பெண்களோ, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, இந்தியரோ வேறு எந்த நாட்டவரோ, எந்த மொழி பேசுகிறவர்களோ எல்லாருக்கும் கொடுக்கிறார். எல்லாரும் அவருடைய தாயாக முடியும். ஒரே ஒரு நிபந்தனை, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுபவர்கள் என்னுடைய தாய். அப்படி என்றால் பெண்கள் கேட்கலாம், இயேசுவினுடைய திருத்துதர்கள் 12 பேர் அல்லது மற்ற சீடர்கள் பெரும்பாலும் ஆண்கள் தான், ஒரு சிலர் தான் பெண்கள். பிறகு நாங்கள் எப்படி அவருடைய சீடராக முடியும்? அதற்கும் ஒரே நிபந்தனை தான், விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுகிறவர்களே என் தாயும் சீடர்களும் சகோதரர்களும் என்று. எனவே ஒரு வகையில் அன்னை மரியா இயேசுவினுடைய சீடர், இயேசுவினுடைய தாய்.
உடலளவில் அவரை பெற்றெடுத்தார். புனித வனத்து சின்னப்பர் உடலளவில் இல்லை என்றாலும் ஆன்ம அளவில் தான் சென்ற இடங்களில் எல்லாம் இயேசுவை பெற்றெடுத்தார். அதனால்தான் இறையியல் வல்லுநர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு முறை நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது இயேசு நமக்குள் கருவுறுகிறார். அந்த கேட்ட வார்த்தையை நாம் பின்பற்றும் போது, நிறைவேற்றும் போது இயேசு நம்மிடையே பிறக்கிறார். இதற்கு இடையில் என்ன நடக்கும்? நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் கடைபிடிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? அந்த கருவுற்ற இறை வார்த்தை அபாட் ஆகிவிடுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறை இறை வார்த்தையை கேட்கிற பொழுது நாம் கருவுறுகிறோம், அதை செயல்படுத்துகிற பொழுது இயேசு அங்கே பிறக்கிறார். செயல்படுத்தாமல் தொடர்ந்து இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்றால் அங்கே ஒரு கருச்சிதைவு நடக்கிறது. இயேசு பிறப்பதே இல்லை, கருவுறுதல் மட்டும் நடந்து கொண்டே இருக்கிறது, பெற்றெடுப்பதே இல்லை. அதனால்தான் அன்னை மரியா இயேசுவை உடலளவில் தன் திருவயிற்றில் கருதரிக்கும் முன்பே தன் ஆன்மாவில் உள்ளத்தில் இயேசுவை கருதரித்தார் என்று புனித அகஸ்தினார் சொல்லுவார். எனவே 2 விதங்களில் அன்னை மரியா இயேசுவினுடைய தாய். ஒன்று உடலளவில் அவரை பெற்றெடுத்ததால், இன்னொன்று அவருடைய நம்பிக்கை, அவருடைய கீழ்ப்படிதல், தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அவர் காட்டிய முனைப்பு, அதற்காக அவர் செய்த தியாகம், அதற்காக அவர் மேற்கொண்ட பெரிய துறவு என்றால் நாம் புனித வனத்து சின்னப்பருக்கு தான் சொல்லுவோம். அவர் அனைத்தையும் துறந்தார். உலகம், அதன் ஆசா பாசம், சொத்து, பத்து, இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் காட்டிற்கு அல்லது வனத்திற்கு சென்று வாழ்ந்தார். எனவே அவர் ஒரு துறவி, பெருந்துறவி என்று நாம் சொல்லுகிறோம். அன்னை மரியாவையும் அனைத்தையும் துறந்தார். அவர் இல்வாழ்க்கையிலே இருந்தாலும், ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாலும், அந்த இல்வாழ்க்கைக்குரிய அத்தனை இன்பங்களையும் துறந்து வானதூதர் வழியாக குழந்தை இயேசுவை தன் வயிற்றில் கருவாக தாங்கி பிறகு அவரை பெற்றெடுத்தார். முப்பொழுதும் கன்னி. இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பு, இயேசுவை பெற்றெடுக்கும் போது, இயேசுவை பெற்றெடுத்த பின்பும் அன்னை மரியா கன்னியாக இருந்தால் அவரும் ஒரு துறவி. வனத்து சின்னப்பர் எப்படி துறவியாக சென்று வனத்தில் வாழ்ந்தாரோ, அன்னை மரியா குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு துறவி. குடும்ப வாழ்க்கை நடத்தினாலும் ஒரு துறவியை போல, இப்படி பல விதங்களிலே நாம் கொண்டாடக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய வல்லமை மிக்க பாதுகாவலை தரக்கூடிய இந்த புனிதர்கள், சகாய தாயும் வனத்து சின்னப்பரும் நமக்கு பெரும் உதாரணங்களாக இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரிய வேதனைக்கு, கலாபனைக்கு, துன்பத்துக்கு உள்ளானார்கள். தொடக்க நூற்றாண்டுகளில், முதல் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு எல்லாம், முதல் 200-250 ஆண்டுகள் பெரிய வேதனை. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் என்றால் அவர்களுக்கு அவ்வளவு துன்பங்கள் கொடுக்கப்பட்டன. பலர் தங்கள் உயிரையே கொடுத்தார்கள். அதனால்தான் தொடக்க காலத்திலே நாம் நிறைய வேத சாட்சிகளை, மறை சாட்சியர்களை வைத்திருக்கிறோம் திருச்சபையில். ஆனால் காலம் மாறுகிறது. ஒரு கட்டத்தில் கிபி 313 அந்த அரசனே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறான். கான்ஸ்டன்டைன் என்ற அந்த மன்னன் மாறிய பிறகு ஒரு தொந்தரவும் இல்லை. அரசனே கிறிஸ்தவன் என்பதால் கிறிஸ்தவர்களுக்கு சலுகை, கிறிஸ்தவர்களாக இருப்பதில் பெருமிதம், கிறிஸ்தவர்களாக இருப்பதில் சந்தோஷம், எந்த தொந்தரவும் இல்லை என்ற பொழுது அவர்கள் மனம் போன போக்கின்படி வாழ்ந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக எல்லா இன்பங்களையும் தூய்த்தார்கள். இப்படிப்பட்ட கட்டத்தில் தான் புனித வனத்து சின்னப்பர் அல்லது பிறகு புனித வனத்து அந்தோணியார் இவர்கள் எல்லாம் இனி நகரங்களில், ஊர்களில் வாழ்ந்து வாழ்க்கை களியாட்டத்தில் அல்லது இன்பங்களில் மூழ்கி திளைப்பதை விட இதிலிருந்து விட்டுவிட்டு காட்டிற்கு, வனங்களுக்கு தனியாக போய் அங்கே ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த கற்பு, ஏழ்மை என்ற புண்ணியங்களை வாழ்வதில் தங்களையே கையளித்தார்கள். எனவே அவர்கள் சென்றது எதற்காக என்றால் இயேசுவை, இயேசுவினுடைய போதனைகளை நெருக்கமாக பின்பற்றுவதற்கு. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு தேவை இருந்தது. நகரத்திலிருந்து வெளியே, மக்கள் வாழக்கூடிய இடத்திலிருந்து தனியே வனாந்தரத்திற்கு போய் ஒரு துறவிகளைப் போல வாழ வேண்டிய நிலை. ஆனால் பிறகு இப்பொழுது
இந்த 20 நூற்றாண்டுகளுக்கு கழித்து நாம் திரும்பி பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அல்லது 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் வழியாக திருச்சபை சொல்வது என்ன? நாம் இருக்கக்கூடிய இடத்தில் யாரும் இந்த சாத்தம்பாடி அல்லது சேத்துப்பட்டு பெரிய நொலமை இதை விட்டுவிட்டு வெளியூருக்கு போய் அல்லது காடுகளுக்கு போய் தனியாக வாழ்ந்து கிறிஸ்துவை போதனைகளை பின்பற்றுவதல்ல. நம்முடைய குடும்பத்தில் அங்கேதான் அன்னை மரியா இயேசுவை நெருக்கமாக பின்பற்றுகிறார். அவர் குடும்பத்தை விட்டு, யோசேப்பை விட்டு, தன் குழந்தை இயேசுவை விட்டுவிட்டு தனியாக போய் வாழ்வதில் அல்ல, ஒரு தாயாக, ஒரு அன்னையாக, திருக்குடும்பத்தின் தலைவியாக அவர் செய்த காரியங்கள், அவர் மேற்கொண்ட தியாகங்கள், அவர் கையளித்த ஒவ்வொரு சிறு சிறு அர்ப்பணிப்பு, இவை அனைத்துமே அன்னை மரியாவை ஒரு பெரும் துறவியாக நாம் கண்முன் நிறுத்துகின்றது. அதே போன்றுதான் புனித வனத்து சின்னப்பர். அவர் வெளியே சென்றாலும் இயேசுவை நெருக்கமாக பின்பற்றினார். இன்று இந்த புனிதர்கள், நம்முடைய பாதுகாவலி புனித சகாய அன்னை, நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர், இவர்கள் கொடுக்கக்கூடிய செய்தி, நீங்கள் இயேசுவின் தாயாக மாறலாம், இயேசுவின் சீடர்களாக இருக்கலாம், அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். எப்போது அந்த தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிற பொழுது, அதை கடைபிடிக்கிற பொழுது, கடவுளுடைய வார்த்தையை ஏற்று அதை நிறைவேற்றினால் இந்த சில நேரங்களிலே நாம் நினைப்போம், மாதாவை பார்த்து பொறாமைப்படுவோம், வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்ததே, இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய பேரு அவருக்கு மட்டும்தான் கிடைத்தது என்று நாம் நினைப்பது உண்டு. ஆனால் இயேசு அதை எல்லாருக்கும் கொடுக்கிறார். மாதா மட்டும் என்னுடைய தாய் அல்ல, யார் யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு நிறைவேற்றுகிறீர்களோ நீங்களும் என்னுடைய தாய் போன்றவர்கள், நீங்களும் என்னை பெற்றெடுக்கிறீர்கள், எனவே நான் உங்களுடைய பிள்ளை என்று இயேசு சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் இந்த சிந்தனை உண்மையாகவே நம்முடைய இதயத்தில் ஆழமாக வேர் ஊன்ற வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இயேசுவுக்கு சான்று பகர்வது, நாம் இங்கிருந்து விலகிச் சென்று தொந்தரவே இல்லாத புனிதம் என்றால் அதுதான் அந்த காலத்திலே அவர்கள் நினைத்தது. புனிதம் அல்லது புனிதர் என்றால் ஊரை விட்டுவிட்டு, நகரை விட்டுவிட்டு, நகரினுடைய எல்லா களியாட்டம், சந்தோஷமான ஆடல் பாடல் இதையெல்லாம் விட்டுவிட்டு தனியாக போயிருப்பது, அதுதான் புனிதம். விட்டு விலகி ஒதுங்கி நிற்பதுதான் புனிதம். மாறாக சமூகத்தோடு இருந்து போராடி அன்றாட தேவைகள், சவால்கள், போராட்டங்களுக்கு மத்தியில் வாழ்வது அல்ல என்று நினைத்த. ஆனால் இப்பொழுது திருச்சபை திட்டவட்டமாக சொல்கிறது, புனிதம் என்றால் விட்டுவிட்டு செல்வதல்ல, புனிதம் என்றால் விலகி நிற்பதல்ல, புனிதம் என்றால் மக்களிடமிருந்து தூர நின்று வேடிக்கை பார்த்து இருப்பதல்ல, மக்களோடு மக்களாக, குடும்பத்தோடு குடும்பமாக, ஒரு கணவனாக இருப்பதில், மனைவியாக இருப்பதில் நாம் தினம் தினம் சதா அனுபவிக்கக்கூடிய துக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், இவற்றை ஏற்று அதன் வழியாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தால் நாமும் புனிதர்கள். அதுதான் உண்மையான புனிதம். அந்த காலத்திலே இரத்தம் சிந்திய புனிதர்கள், மறைசாட்சியர்கள் இருந்தார்கள். இன்று இரத்தம் சிந்தாத வேத சாட்சிகள். நாம் கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் வாழக்கூடிய இடத்தில் அவருடைய போதனைகளை, படிப்பினைகளை, அவருடைய விழுமியங்கள், அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நாம் கடைபிடிக்கிறோம் என்றால் நாமும் இரத்தம் சிந்தாத புனிதர்கள் அல்லது மறைசாட்சிகளாக மாறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவையைத்தான் இந்த நாளிலே இந்த விழா நமக்கு கொடுக்கிறது. எனவே நாம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த ஊரில், இந்த கோவிலிலே வழிபட்டு இருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையில் படிப்படியாக அந்த காலத்திலிருந்து பல அருட்தந்தையர்களின் முயற்சியால் நாம் இங்கே ஒரு திருக்கூட்டமாக, நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் உண்மையில் அந்த அருள் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரும் பேறு. அதை நினைத்து இந்த நாளிலே சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய வெறுமனே உலகு சார்ந்த காரணங்களுக்காக நாம் படிக்கிறோம், வேலை செய்கிறோம், பட்டங்கள் பெறுகிறோம், பொருளீட்டுகிறோம், சம்பாதிக்கிறோம். வெறுமனே இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்காக மட்டும் நாம் கோவிலுக்கு வருவதில்லை, அதற்காக மட்டும் கடவுளை தேடுவதில்லை. புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே சொல்வார், நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது அல்லது அவரை தேடுவது உலகு சார்ந்த தேவைகளுக்காக மட்டுமென்றால் நாம் பரிதாபத்திற்கு உரியவர்கள், இறங்குதற்கு உரியவர்கள். நம்மை பார்த்து மற்றவர்கள்
பரிதாபம், ஐயோ பாவம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லுவார். உண்மையில் நாம் அதற்காக மட்டும் ஆண்டவர் இயேசுவை தேடி வருவதில்லை, அதற்காக மட்டும் நம்முடைய தாய் புனித சகாய அன்னையை நாடி வருவதில்லை. அதையும் தாண்டி நம்முடைய ஆன்மா, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை, இறை வார்த்தை, ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த அவர் விதைத்து சென்ற அந்த புண்ணியங்கள், அவர் போதித்த அந்த நற்பண்புகள், அதை நாம் கடைபிடிக்க அவருடைய துணையையும் அருளையும் நாம் தினம் தினம் நாடி தேடுகிறோம் என்றால் அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் பெரிய சவால், போராட்டம். அதுதான் இன்றைய வாசகத்தில், குறிப்பாக 2ஆம் வாசகத்தில் கேட்டோம். போராட்டம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வே ஒரு வகையில் போராட்டம். அந்த போராட்டம் வெறும் மனிதர்களோடு மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத தீய ஆவிகளோடும் அல்லது நம் உடலோடும், நம் உடலிலிருந்து நம்முடைய விருப்பத்துக்கு எதிராக நம்மை செய்ய தூண்டும் தீய உணர்வுகளோடும் என்று இப்படி பல நிலைகளிலே நாம் போராடுகிறோம். கிறிஸ்துவை பின்பற்ற, கிறிஸ்துவை நெருக்கமாக அவருடைய படிப்பினைகளை வாழ்ந்து காட்ட, அதை நிறைவேற்ற, தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நாம் போராடுகிறோம். அந்த போராட்டம் உண்மையாகவே கடவுளுக்கு நாம் செலுத்தக்கூடிய மாபெரும் பலி, தூய காணிக்கை. அந்த காணிக்கையைத்தான் இந்த நாளிலே நாம் பொருட்கள் பல கொடுத்தாலும் நம்முடைய வாழ்விலே நாம் கிறிஸ்துவை பின்பற்ற எடுக்கக்கூடிய முயற்சி, அதனால் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், அந்த போராட்டத்தில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில் நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உறுதி, இவைதான் நாம் கிறிஸ்துவனுடைய தாய், கிறிஸ்துவனுடைய சீடர்கள், கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் என்பதற்கான வெளிப்படையான அறிகுறிகள். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம், புனித இடம் நம்முடைய வழிபாட்டிற்காக உருவாக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டுக்கு வந்திருப்பதில் நம் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. 25 ஆண்டுகள் ஒரு ஜூபிலி. ஜூபிலி என்றால் 50 ஆண்டுகள், 7/7/49 நிறைவு. ஆனால் இப்பொழுது இந்த 25 ஆண்டுகள் கூட நம்முடைய நம்பிக்கை பயணத்தில், குறிப்பாக இந்த ஆலயம் நிறுவப்பட்டதில், அதன் பிறகு இந்த 25 ஆண்டுகள் பல முறை இங்கே பலர் வந்து ஜெபித்திருப்பீர்கள், அழுது மன்றாடி இருப்பீர்கள், உருக்கமாக வேண்டி இருப்பீர்கள். அதற்கெல்லாம் இந்த ஆலயத்தில் இறைவன் உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். கண்ணுக்கு புலப்படாத வகையிலே அருள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் புதுமைகளையும் செய்திருக்கிறார். எனவேதான் நாம் கோவிலுக்கு வருகிற பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய இதயத்திற்குள் ஒரு விதமான மகிழ்ச்சி. பெரும்பாலும் நாம் கோவிலுக்கு வந்து வெளியே செல்லுகிறோம் என்றால் மன நிறைவோடு தான் செல்ல வேண்டும், அதுதான் முறை. நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், சிலர் இயேசுவிடம் வரும்பொழுது அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார்கள். நாசரேத்தூர் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், தாவீதின் மகனே என்னை குணப்படுத்தும் என்று அந்த பார்வையற்றவர் வேண்டினார். வரும்பொழுது அழுது கொண்டே வருகிறார், ஆனால் திரும்பி செல்லும் போது சந்தோஷமாக செல்கிறார். ஆனால் ஒரு இளைஞர் இயேசுவிடம் வரும்போது ஆர்வத்தோடு வருகிறார், சந்தோஷமாக வருகிறார். முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்கிறார். அப்பொழுது போய் இயேசு சொல்கிறார், நீ போய் உனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்பு வந்து என்னை பின்பற்று என்று 5 காரியங்களை சொல்கிறார். போ, விற்று கொடு, பின்பு வந்து என்னை பின்பற்று என்று. அந்த மனிதர் போகிறார். எப்படி போனார்? முகவாட்டத்தோடு போனார். வழக்கமாக வரும்போது முகவாட்டத்தோடு வந்து இயேசுவை சந்தித்த பிறகு திரும்பி செல்லும் போது மகிழ்ச்சியாக எல்லாரும் சென்றார்கள். அந்த இளைஞர் மட்டும் வரும்போது சந்தோஷமாக வந்து இயேசுவை சந்தித்து விட்டு திரும்பி செல்லும் போது முகவாட்டத்தோடு வருத்தத்தோடு சென்றார். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இந்த கோவிலில் கிடைக்கக்கூடாது. வரும்போது சுமையோடு வரலாம், இங்கே வந்து இந்த பீடத்தில் அந்த பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும். வரும்போது கண்ணீரோடு வரலாம், வெளியே செல்லும் போது இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவரது துணை எனக்கு இருக்கிறது, அவரது உதவி கரம் என்னோடு இருக்கிறது என்று நம்பிக்கையோடு நாம் வெளியே செல்லுகிறோம் என்றால் அதுதான் இறை வழிபாட்டினுடைய பலன், திருப்பலியில் பங்கெடுப்பதனுடைய பிரதிபலன் அல்லது நிறைவு என்பதை நாம் இந்த நாளில் உணர வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புனரமைக்கப்பட்ட ஆலயம் நாம் கொண்டாடக்கூடிய விழா, இவை அனைத்தும் இந்த நாளிலே நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய உவகையை இரட்டிப்பாக்குகிறது. அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து
இந்த ஆலயம் தூய்மையாக இருப்பது போல நம்முடைய இதயமும் பொலிவடைய, இந்த நம்முடைய இதயமும் இது போன்று பிரகாசமாக ஒளி வீச, அழகாக அது மிளிர இறைவனுடைய அருளை வேண்டுவோம். ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்திலே வந்து இந்த பீடத்தின் முன்பாக நின்று சிலுவை ஆண்டவரை, நம்முடைய தாய் தூய சகாய அன்னையை, நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பரை நோக்கி நாம் எழுப்புகிற ஜெபம் கடவுள் பதிலளிக்காத மன்றாட்டு என்று எதுவுமே இல்லை. எல்லா மன்றாட்டுகளுக்கும் கடவுளிடமிருந்து பதில் வருகிறது. சில நேரங்களில் நாம் கேட்பதை இறைவன் கொடுக்கிறார். இல்லை என்றால் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தை அல்லது துயரத்தை தாங்கிக் கொள்வதற்கான சகிப்புத்தன்மையை, பொறுமையை கொடுக்கிறார். அது உரிய காலத்தில் அவரிடமிருந்து நமக்கு பதில் கிடைத்தாலும் அதுவரை அது தாங்கிக் கொள்வதற்கான சகிப்புத்தன்மை, பொறுமையை ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே இந்த உண்மைகளை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுவோம். மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.